ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி இந்த உலகமே ஒரு பின்னாடி ஒரு காரத்துக்கு முன்னாடி போயிட்டுருக்குது. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பயங்கரமாக அதை பற்றி ஒரு பக்கம் சோஷியல் மீடியா ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்கு. மீடியாவுடைய டெவலப்மெண்ட் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஆண்டவர் சொன்னார், என் வருகைக்கான அடையாளங்கள் ஒன்று மனுஷனுடைய அறிவியல் வளர்ச்சி பெருகும்னு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இது ஆண்டவர் தானியேல்கிட்ட பேசுகிறார். மனுஷனுடைய அறிவியல் வளர்ச்சி பெருகும், அவன் என்னென்னமோ கண்டுபிடிப்பான். பாருங்கள், இன்றைக்கி பயங்கரமான ஒரு ரொபோட்டிக் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். உலகமே ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது சக்ஸஸ்ன்னு சொல்லுதுன்னா, ஆவிக்குரியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஆண்டோடைய வருகைக்கான அடையாளங்கள் ஒன்று. உலகமே ஏஐ பின்னாடி ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏஐ வந்துருச்சு. டக்குன்னு இன்றைக்கி ஃபார்மேட் லெட்டர் ரெடி பண்ணுமா, ChatGPT போய் அடிக்கிறோம். கிராமர்லின்னு ஒரு ஆப் இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி அதை பழகிறோம். கடற்கடனை எழுதிட்டு கிராமர்லி தட்டினீங்கன்னா போதும், ஒரு பர்ஃபெக்டான இங்கிலீஷ் கிராமரோடு வந்துடும். எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஈஸி ஆக்சஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகமே ஒரு காரியத்தை பின்பற்றுதுன்னா, there is something fishy, there is something dangerous happening around. ஆனால் உலகம் அதை காமன் சொல்லும். நம்ம பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். உலகம் எங்கே மார்ஸில் வீடு கட்ட பார்த்துட்ருக்கோம், நீ நம்ம பைபிளை சுற்றின்னு இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கும். கெட்டு போனவர்களுக்கு ஆமாம், சிலுவை குறித்த உபதேசம் அது அப்படி தான் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுற நமக்கும் அது தேவபலனாக இருக்கும். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் போல தான் இருக்கும். இப்போ ரொம்ப கவனமாக உங்கள் சரௌண்டிங்ஸை ரொம்ப கவனமாக நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஞானி அதை முன்னாடியே ரொம்ப அழகாக எழுதுறாரு பாருங்கள். 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14ஆம் வசனம். இவர் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு வித்தியாசமாக இருக்குது. பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி, ப்ராஸ்டியூட். ஆனால் நீங்கள் ப்ராஸ்டியூஷன் போய் தான் ப்ராஸ்டியூட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஃபோன்லேயே எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு மோசே காலத்தில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் விபச்சாரம் பண்ணால் கல் எறிஞ்சு சாகடிக்கணுன்றது நியாயப்பிரமாணம். ஆண்டவர் காலத்தில் அதை அப்கிரேட் பண்ணார். நீ தப்பாக பார்த்தாலே அவங்களோட இருதயத்தில் விபச்சாரம் பண்ணிட்டு, நீ சேட் பண்ணாலே அசிங்கமாக சேட் பண்ணுற, அதுலேயே முடிச்சு நீ விபச்சாரம் பண்ணிட்டே அப்படின்ட்டு. அப்போது நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதில் விழுவான் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஃபோன்லேயே ரீல்ஸ்லாம் வருது, எல்லாம் வருது. ஆனால் இன்றைக்கி அடல்ட் கண்டென்ட் ஒரு போய் தான் பார்க்கணுன்னு கிடையாதுங்க. இன்றைக்கி ஒரு வெப்சைட்டில் போய் தான் அடல்ட் கண்டென்ட் பார்க்கணுன்னு இல்லை. இன்றைக்கி நிறைய நேரத்தில் இதெல்லாம் பேசுகிறதே கிடையாது. நம்ம சர்ச்சுக்குள்ளே இன்றைக்கி மீடியாவில் இதெல்லாம் பேசுகிறதே இல்லை. பட் இட் இஸ் அ வெரி நீடட் டாபிக் விச் ஹஸ் டு பி டாக்ட் அவுட் சைடு. அதுவும் ஆவிக்குரியவர்கள் சொல்லி, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறேன், எனக்கு சுத்த இருதயம் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு, டீப் டவுன் இன் யர் ஹார்ட் ஏதோ ஒரு பாவத்தில் நீ சிக்குண்டு பார்க்கக்கூடாது. அதை பார்த்துட்டு ஒரு ரீல்ஸில் இன்றைக்கி 10 ரீல் வருதுன்னா அதில் 5 ரீல் அடல்ட் கண்டென்ட் தானே இருக்குது, அசுத்தம் தானே இருக்குது, காம விகாரம் தானே இருக்குது, விபச்சாரத்தை எண்ணத்தை தூண்டுறது தானே இருக்குது, லஸ்ஃபுல் ஸ்பிரிட் தானே இருக்குது. பிசாசு நீ அதை தானே பார்க்க வைக்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகுழி. உடனே அந்த படுகுழியில் விட மாட்டீங்க. ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கீங்க, விட மாட்டீங்க. It takes time. Sin, it's like honey when you taste it first, but it takes you directly to the hell. இன்றைக்கி அந்த பாவத்தை இன்றைக்கி ரொம்ப ஆசையாக ஏவாள் அந்த பழத்தை பார்க்கும்போது அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாய் தோன்றினதாம், இச்சிக்கத்தக்கதாய் தோன்றினது. சாப்பிட்டா டெத்து, ஸ்பிரிச்சுவல் டெத் ஆயிடுச்சு. அப்புறம் அதில் இயேசு கிறிஸ்துவை மீட்டு அவர் மீட்டெடுத்து நம்மளை மறுபடியும் பிதாவோடு நினைத்தார். இன்றைக்கி பிசாசு பாருங்கள், மறுபடியும் அதை தான் ட்ரை பண்ணுறோம். ஜீவனத்தின் பெருமை கண்கள் நிச்ச he is trying to cut down your relationship with God. நீ மேலே இட்டர்னல் லைஃப் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தடுக்க பார்க்குறான். ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைங்க. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி, 40 வயசு 50 வயசு 60 வயசோ கவனமாக இருக்கணுன்றார் ஆண்டவர். I was hearing a pastor preaching this message. எல்லாம் செத்து போனாலும் இந்த ஒன்று செத்தே போகாதுன்றார். எது? இந்த இச்சை நாள். 60 வயசு ஆனாலும் செத்து போகாது. ரொம்ப கவனமாக இருக்கணுன்றார் ஆண்டவர். கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதில் விழுவான்றது. அப்போ ஆண்டவர் எனக்கு சுத்த இருதயம் தாங்க,
இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த எண்ணம் தான் வரும். நீங்கள் எதில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ அதை கட் ஷார்ட் பண்ணிவிட்டு, ஆண்டவரே உங்கள் வார்த்தையில் தியானமாக இருக்க, நல்ல காரியங்களை சிந்திக்க, நல்ல காரியங்களை பார்க்க எனக்கு கிருபை தாங்கப்பா. கண்ட்ரோலே என்னால் முடியல ஆண்டவரே, சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே வாங்கன்றேன். நான் சோஷியல் மீடியாவில் இருந்து தான் நீங்கள் சாதிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்கள் கண்ணு ஒன்று இடல் உண்டாருன்னா கண்ணை தூக்கி பிடிங்கி போட்டுன்றாங்க. லிட்டரலாக கண் ஆபரேஷன் பண்ணி வெளியே போடுன்றது இல்லை. உன்னை எது பாவத்துக்குள்ள தள்ளுதோ அதை தூக்கி வெளியே போடுன்றாண்டவர். ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவார், பலம் தருவார். நீங்கள் அவரோடு சாரும்போது, அவரோடு இணைந்து இருக்கும்போது, டோன்ட் என்டர்டைன் வித் வேர்ல்டு. அப்போ அவரோடு நீங்கள் அதிக நேரம் செலவிடும் போது ஆவிக்குரிய தாரம் உயரும், மாம்சீக வாழ்க்கை குறையும். பேலன்ஸ் தான். நீங்கள் இந்த முன்னாடி இந்த காலத்துலாம் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க. அப்படி 2 எவ்வளோ வெயிட் வைக்கிறாங்களோ அதுபோல் இந்த சைடு வெயிட்டேஜ் அதிகமாக போட்டிங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை ஏறிட்டே இருக்கும். இது டவுன் ஆயிரும், இது பவரே இல்லை, இழந்து போயிடும். இது அதிகமாக ஃபீடு பண்ணிங்கன்னா இது கம்மியாயிரும். 2 பேலன்ஸாகவும் இருக்கக்கூடாது, இதுதான் அதிகமாக இருக்கணும். இதுக்கு ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் மட்டும்தான். கர்த்தர் தாமே உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. யோசிங்க, ரொம்ப கவனமாக செயல்படுங்க. Have a blessed day. God bless you.